சில பேர் குடும்பத்தோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அடைவார்கள். உலகத்தில் குடும்பத்தோடு சுற்றுலாக்கள் செல்வதை, குடும்பத்தோடு ஒரு சுக நிகழ்வுகளுக்கு செல்வதை எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நாம் நினைக்கின்றோம். நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு குடும்பத்தோடு செல்லக்கூடிய பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். அவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன சபரு பித்திகாஹ வஜ்ஹி ரப்பிகள், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, பொருத்தத்தை நாடி, வகாமு ஸலாத்த அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, வறுமையிலும் செழிப்பிலும் செலவிடக்கூடியவர்களாக, யத்ரஊன பில் ஹஸனாத்தி ஸய்யிஆத்தி, தங்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலாயிக லஹும் உக்பத்தார், இவர்களுக்கு தான் மறுமையிலே நல்ல தங்குமிடங்கள் இருக்கிறது. ஜன்னாத்துன் அத்னின் யுத்கிலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் அப்னாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம் துர்ரியத்திஹிம், ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்க சொர்க்க சோலைகள்ல அவர்கள் பெற்றோர்களோடும் மனைவியரோடும் பிள்ளைகளோடு சொர்க்கத்தில் நுழைவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் சில நபர்களுக்கு தான் கிடைக்கும் என்று திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மார்க்க விளக்க அமர்வின் வாயிலாக நம்முடைய குடும்பங்கள்ல கவனம் எடுக்க வேண்டிய இஸ்லாம் தொடர்பான சில அடிப்படை நெறிமுறைகளை பற்றி சில செய்திகளை நினைவூட்டலாம் என்று இருக்கின்றேன். பொதுவாக குடும்பத்தினர் மத்தியில் அந்த இரத்த உறவு என்கிற அடிப்படையிலான புரிந்துணர்வும் பாச நேசமும், ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய, சுக துக்கங்களில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வழக்கங்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதும், இது போன்ற விஷயங்களெல்லாம் எல்லா குடும்பங்களிலும் சராசரியாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் குடும்பத்தினர் மத்தியில் இருக்க வேண்டிய மார்க்க புரிந்துணர்வுகள், மார்க்கம் தொடர்பாக குடும்பத்தினர் மத்தியில் இருக்க வேண்டிய தொடர்புகள், மார்க்கம் சம்பந்தமாக பேசிக்கொள்வது, மார்க்க விஷயங்களில் குடும்பத்தினர் ஒருவர் போட்டி போட்டுக் கொள்வது, இது போன்ற செயல் திட்டங்கள் குடும்பங்களில் பேணப்படுகிறதா என்று பார்த்தால் ரொம்ப சொற்பமானவர்கள்தான், குறைவானவர்கள்தான் குடும்பங்களிலும் அதையெல்லாம் ஆர்வம் எடுத்து பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது தவிர்த்து குடும்பத்தோடு நாம் பங்கெடுக்கக்கூடிய மார்க்க விவகாரம் என்றால் இது போன்ற பயான்கள் தான். ஜும்மாவுடைய பயான்கள், இது போன்ற பள்ளிவாசல்களில் நடக்கக்கூடிய வாராந்திர பயான்கள், இதில் எல்லாம் குடும்பத்தோடு வந்து பங்கெடுத்து விட்டு செல்வதை தவிர வீட்டிற்கு சென்று விட்டால் மார்க்கம் தொடர்பான உரையாடல்கள் இருக்குமா, மார்க்கம் தொடர்பான கலந்துரையாடல்கள், நல்லது கெட்டதுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, ஆலோசனைகள் செய்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்குமா என்று பார்த்தால் அப்படி இருப்பது கிடையாது. அப்போ இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனம் எடுக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பூமியில் வாழும் பொழுது குடும்பத்தோடு ஒரு இடத்திற்கு செல்வதை ஒரு சந்தோஷமான விஷயமாக நாம் கருதுகிறோமோ, அதே மாதிரி நாளை மறுமையில் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்கும் நாம் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தில் கவனம் எடுக்காமல் பூமியில் வாழ்ந்தவர்களினுடைய நிலை என்ன என்பதை திருமறை குர்ஆன் ஏராளமான இடங்களில் எச்சரிக்கை செய்கிறது. இப்படியெல்லாம் வாழ்ந்தால், குடும்ப விவகாரங்களில் இப்படியெல்லாம் நடப்பதனால் மறுமையில் நஷ்டம் உண்டாகும். அதே போல குடும்ப விவகாரங்களில் இன்னென்ன நெறிமுறைகளை பேணி நடப்பதன் மூலமாக குடும்பத்தோடு மறுமையில் நற்செய்தியை பெறலாம் என்பது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அது போன்ற விஷயங்களை தான் நாம் பட்டியலிட்டு இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் குடும்பத்தினர் மீதான மறுமை பற்றிய கவலை இருக்குல்ல, நம்ம குடும்பத்தினர் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்போம், அதற்காக கவலைப்படுவோம். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கவலைப்படுவோம். உலகத்தில் ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டால் கவலைப்படுவோம். ஒருவருடைய மறுமை நிலையை பற்றிய கவலை நமக்கு எப்பொழுது வரும்?
அவர் மரணித்த பிறகுதான் வருகிறது. அப்படிதானே? குடும்பத்தில் உறவினர்கள் யாராவது மரணித்து விட்டால்தான் அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சொர்க்கத்தை அவருக்கு தர வேண்டும் என்பது பற்றி ஆசைப்படக்கூடியவர்களாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் வாழும் காலத்திலேயே குடும்பத்தினருடைய மறுமை விவகாரங்களில் கவலை கொள்ளக்கூடியவர்களுடைய பண்பு மூமின்கள்கிட்ட இருக்க வேண்டும். நபிமார்கள்ட்ட இந்த கவலை இருந்தது. நபிமார்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன மாதிரியான அலட்சியத்தில் இருக்கல, இறை தூதர் என்பதால் என்னுடைய பெற்றோர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்கிற அலட்சியத்தில் இருக்கல. அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய ஏராளமான வரலாறுகள், குடும்பத்தினருக்காக மட்டுமே நபிமார்கள் செய்த பிரார்த்தனைகள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய குடும்பத்தினருக்காக இந்த சமுதாயம் செய்யக்கூடிய மானக்கேடான காரியங்களில் இருந்து யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துடு என்று செய்த பிரார்த்தனையாக இருக்கட்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்காக அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனையாக இருக்கட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வாரிசுகளில் நல்லடியார்களை ஏற்படுத்தி எங்களுடைய அமல்களை பொருந்திக்கொள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து செய்த பிரார்த்தனையாக இருக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணித்த பெற்றோர்களுடைய மறுமை நிலை பற்றி கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அனுமதி கேட்ட பொழுது அல்லாஹ் மறுத்து விடுகிறான். ஜியாரத்து செய்யறதுக்காக அனுமதி கொடு அல்லாஹ்ன்னு கேட்டு அவங்களுடைய தாயாருடைய கபரை ஜியாரத்து செய்துவிட்டு அவங்களுடைய மறுமை நிலையை பற்றி அழுது கண்ணீர் மழுக கபறுகளை ஜியாரத்து செய்வதை நான் உங்களுக்கு தடுத்து வைத்திருந்தேன், நீங்கள் கபறுகளை ஜியாரத்து செய்யுங்கள், அது உங்களுடைய மரணத்தை நினைவூட்டும் என்று எச்சரிக்கை செய்த சம்பவங்களாக இருக்கட்டும். இது எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நபிமார்கள்ட்ட இருந்த இந்த பிரதான கவலை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. சமுதாயம், அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் இருந்த கவலையை விட தம்முடைய தந்தை நரகம் சென்று விடக்கூடாது, தன்னுடைய தாய் நரகம் சென்று விடக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகள் நரகம் சென்று விடக்கூடாது, மறுமையில் இவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதில் நபிமார்கள் காட்டிய அக்கறை இருக்கிறதே, அந்த ஒரு பகுதியை நாம கவனிக்கிறதே இல்லை. நபிமார்கள் என்று சொன்னால் அவர்கள் சமூக சீர்திருத்த விஷயங்கள்ல அழைப்பு பணி செய்ததில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம பார்க்கக்கூடிய, படிக்கக்கூடிய, அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய அளவிற்கு கூட அவங்க ஒரு குடும்ப தலைவராக எப்படி நடந்து கொண்டார்கள், குடும்பத்தினுடைய மார்க்க விவகாரங்கள்ல எப்படி பங்கெடுத்து கொண்டார்கள், ஆர்வமூட்டினார்கள் என்கிற பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் கவனம் எடுப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் இதில் அதிகமாக கவனம் எடுத்த செய்திகள் ஏராளமாக நமக்கு இருக்கிறன. காரணம், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு வரா துஹரி, சிலருடைய ஏடுகள் அவர்களுடைய முதுகுப்புறமாக கொடுக்கப்படும். ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, அவன் அழிவை வேண்டுவான். வயஸ்லா சஈரா, கொழுந்து விட்டு எரியும் நரகத்தில் எரியப்படுவான் என்று சொல்லிவிட்டு இதற்கு காரணமாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் பூமியில் வாழும் பொழுது குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்ந்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெரிய அவன் இணை வைத்தான், விபச்சாரம் செய்தான், திருடினான், கொலை செய்தான், அந்த குற்றத்தை எல்லாம் அல்லாஹ் பட்டியலிடல, அதுவும் உள்ளடங்கி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் இங்கே பிரதானமாக சொல்லக்கூடிய காரணம், இவன் பூமியில வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தானா, மறுமையை பற்றிய அல்லாஹ்வை பற்றிய நினைவில்லாம குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்றதுல அவன் கவனம் கொள்ளக்கூடியவனாக இருந்தான். அந்த எண்ணம் அவனை எந்த அளவிற்கு கொண்டு சேர்த்தது என்றால், இன்னஹு தன்ன அந்த யஹூர், அவன் இறைவனிடம் திரும்ப செல்ல போவதில்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு சந்தோஷமா வாழ்ந்தான். பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பசீரா, ஆனால் அவனுடைய இறைவன் ஒவ்வொன்றையும் கண்காணித்துக் கொண்டிருந்தான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில ஒருவனுடைய ஏடுகள் அவனுடைய முதுகுபுறமாக கொடுக்கப்படுவதற்கு காரணமாக, அவன் கொழுந்து விட்டு எரியப்படும் நரகத்தில் எரியப்படுவதற்கு காரணமாக எதை குறிப்பிடுகின்றான்? மனிதர்கள் பூமியில குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்றது. இப்ப குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்வது என்பது பெரிய ஒரு குற்றமா மார்க்கத்தில் என்றால் இல்லை, சந்தோஷமாக இருக்கலாம். மார்க்கம் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கோ நகைச்சுவைகளுக்கோ அனுமதிக்கப்பட்ட மகிழ்ச்சிகளுக்கோ தடையாக நிற்கவில்லை. ஆனால்
சந்தோஷமா வாழ்றதுக்கு மட்டுமே குடும்பத்தை பயன்படுத்துவது நம்முடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் மறந்து உலகத்தில் ஒரு கேளிக்கையாக வாழ்வதில் மட்டுமே நம்மை மூழ்க செய்யும். குடும்பத்தோடு சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் மன உறுத்தலை ஏற்படுத்துவதில்லை. குடும்பத்தோடு அமர்ந்து சீரியல்களை பார்க்கக்கூடிய பழக்கம் எந்தவித மன நெருடல்களையும் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தவில்லை. சிறு சிறு பாவங்களை குடும்பங்களில் செய்து கொண்டிருப்பவர்களை கண்டும் காணாமல் இருப்பது, குடும்பத்தினர் சாப்பிட்டார்களா உறங்கினார்களா என்பதில் இருக்கக்கூடிய அக்கறை, அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றினார்களா, கடமையான தொழுகையில பேணுதலாக இருக்கிறார்களா என்பதில் கவனம் எடுப்பதில்லை. அன்றாடம் ஓதக்கூடிய துஆக்களை ஓதினார்களா, அது பற்றி மனனம் செய்து வைத்திருக்கிறார்களா என்பதில் கவனம் எடுப்பதில்லை. இந்த அன்றாடம் ஓதக்கூடிய துஆக்கள், திக்ருகள், இது எல்லாம் இறை நினைவிலேயே நம்மை வைத்திருக்கக்கூடிய இஸ்லாம் காட்டிய மிக முக்கிய வழிகாட்டல்களாகும். இந்த துஆக்கள் விஷயத்தில் பெருவாரியாக எந்த விஷயம் எப்பொழுது தெரியுமா நமக்கெல்லாம் ஆர்வம் வருகிறது? இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் அல்லது மதரசாக்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது நம்ம பிள்ளைங்க எவ்வளவு துஆக்களை மனனம் பண்ணியிருக்கிறாங்க, அதை சபையில ஒப்பித்து காண்பித்து பரிசு வாங்குவதில் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதோடு விட்டு விடுகின்றோம். அதற்கு பிறகு பிள்ளைகள் அதை அன்றாட வாழ்க்கையில பேணுகிறார்களா அதையும் கவனிப்பது இல்லை. பிள்ளைகள் மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய துஆக்களை கூட பெற்றோர்கள் மனனம் செய்து இருப்பதில்லை. காலையில் எழுந்ததில் இருந்து ஓதக்கூடிய துஆக்களை எவ்வளவு பேர் ஓதுகின்றோம், மனனம் செய்திருக்கின்றோம்? குடும்பத்தினர்கள் இதில் அன்றாடம் ஓதக்கூடிய துஆக்கள்ல எந்த அளவிற்கு கவனம் எடுக்கிறார்கள் என்பது பற்றிய சிந்தனை நமக்கு இருக்கிறதா? இல்லை. என்ன காரணம் இந்த சிந்தனை வர மறுப்பதற்கு? குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகள் இருக்கிறது என்பதை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அடிப்படையான பொறுப்பு என்ன என்பதை கோட்டை விட்டு விடுகிறோம். ஒரு ஆண்களிடத்தில் குடும்பத்தினருக்கு நீங்க செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன என்று கேட்டால் அவங்களுக்கு முதல்ல சிந்தனையில வர்றது என்ன? அவங்களுக்கு போதிய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கணும், உணவு உடை இருப்பிட தேவைகளை அவர்களுக்கு பூர்த்தி செய்யணும், அதனால் அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்கள் சொல்வார்கள். மாற்று கருத்து இல்லை, இதுவும் கடமைதான், இதற்கும் அவருக்கு நன்மை உண்டு. அதே போல பெண்களிடத்தில் கேட்கப்பட்டால் பெண்கள் வீட்டில் சமைத்து துவைத்து வீட்டை பராமரிப்பது, பிள்ளைகளை கிளப்பி விடுவது, இதுவெல்லாம் பெண்களுடைய கடமை என்கிற அளவில் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதற்கும் அவர்களுக்கு கூலி உண்டு. அவங்க வீட்டில் வேலை செய்யும் பொழுது படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் சதக்காவுடைய நன்மை அவர்களுக்கு உண்டு, மாற்று கருத்தில்லை. ஆனால் இதில் எல்லாம் உலக பராமரிப்பு விஷயங்கள், உலக முன்னேற்றம் சார்ந்த உபகாரங்கள்ல எல்லாம் உதவி கொண்டு, இதில் எல்லாம் கவனம் எடுத்துக்கொண்டு மார்க்கம் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் எடுக்காமல் விட்டால் அந்த உலக உபகாரங்கள்ல மட்டுமே உதவி கொண்டது நமக்கு எப்படி பலனளிக்கும்? உலக உபகாரங்கள் என்பது உபரியான நன்மைகள். நாம ஃபர்லான விஷயங்கள்லயே கோட்டை விட்டு கொண்டு சுன்னத்தான அமல்கள்ல கவனம் எடுக்கும் பொழுது அது எப்படி நமக்கு பலனளிக்க கூடியதாக இருக்கும்? இப்ப இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் இடக்கூடிய கட்டளை, பொறுப்பு என்னவென்று திருமறை குர்ஆனில் பார்த்தோம் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் உன்னார், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருட்களாக கொண்ட நரகம். இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்றோம் என்பதை யோசித்து பாருங்கள். நபிக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், வஅன்திர் அஷீரத்திகுல் அக்ரபீன், நபியே உம்முடைய நெருங்கிய உறவினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று கட்டளை வந்த உடனேயே பகிரங்க பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முதல்ல குடும்பத்தினர் உறவினர்கள்ல இருந்து துவங்குகிறார்கள். அதுவரைக்கும் குடும்பத்தில் நெருக்கமானவர்கள்ட்ட ரகசியமாக தாவா செய்து வந்தவர்கள் ஒரு 3 ஆண்டு காலம் கழித்து இந்த கட்டளை வந்தவுடன் அந்த சஃபா மலை குன்றின் மீது ஏறி நின்று உறவுகளை எல்லாம் குலத்தின் பெயர்களை சொல்லி அழைத்து அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த வரலாறுகளை பார்க்கிறோம். இன்றைக்கு குடும்பங்கள் ஒன்று கூடக்கூடிய நிகழ்வுகள் ஏராளம் நடக்கும். அதுல பல விஷயங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதும் இருக்கும், அனுமதிக்கப்படாததும் இருக்கும்.
அந்த வரைமுறைகளை எல்லாம் உடைத்து கொண்டு குடும்பத்தோடு ஒன்று கூடுவது ஒரு மனமகிழ்ச்சி மிக்க காரியம் என்பதற்காக எல்லா விதமான நிகழ்வுகளிலையும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது போன்ற எந்த சபையிலாவது மார்க்கம் முன்னிலை பெறுகின்றதா, மார்க்க பிரச்சாரம் முன்னிலை பெறுகின்றதா, அங்கே மார்க்கம் தெரிந்த ஒருவர் இருந்தால் அவர்களாக முன்வந்தும் அங்கே மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. அல்லது மற்றவர்களும் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி குடும்பமாக அமர்ந்து மார்க்கத்தில் எப்படி நாம கடைபிடிப்பது, குடும்பமாக எப்படி மறுமை வெற்றியை அடைவது என்பது பற்றிய ஆலோசனைக்கு அது போன்ற சபைகளை நாம பயன்படுத்திக் கொள்வதில்லை. அதுவெல்லாம் நம்மிடத்தில் வர வேண்டும். காரணம், நாளை மறுமை நாளிலே இருக்கக்கூடிய நஷ்டங்களிலேயே மிகப்பெரிய நஷ்டம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். உல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸிஹிம் வ அஹ்லீஹிம் யௌமுல் கியாமா. நாளை மறுமை நாளிலே தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் நஷ்டத்தை தேடிக்கொண்டானே, அதுதான் மிகப்பெரிய நஷ்டம். அலா தாலிக ஹுவ ஹுஸ்ரானுன் முபீன். இதுதான் நஷ்டங்களிலேயே மிகப்பெரிய நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். குடும்பத்தில் உலகத்தில் வாழும் பொழுது யாருக்காவது ஒருவருக்கு ஏதாவது இழப்புகள் துன்பங்கள் ஏற்பட்டால் மற்றவங்க அவங்களுக்கு ஆறுதலாக ஒத்தடமாக இருப்போமா இல்லையா? நாளை மறுமை நாளில் யாராவது குடும்பத்தினர் ஒருவருக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விசாரணையில அவர்கள் கடுமையாக பிடிக்கப்பட்டு நரகம் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் மற்ற குடும்பத்தினர்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தால் அவர்களுக்காக இவர்கள் வாதாடுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளிப்பான். நாளை மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் வாதாடுவார்கள் கடுமையாக. யாருக்காக? தன்னோடு தொழுதவர்களுக்காக, தன்னோடு ஓதியவர்களுக்காக. நபிமார்களுடைய பரிந்துரைகள், மலக்குமார்களுடைய பரிந்துரைகள் எல்லாம் முடிந்த பிறகு மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை வழங்குவான், சொர்க்கவாசிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவான். அப்பொழுது சில மூமின்கள் தான் அல்லாஹ்விடத்தில் கடுமையாக வாதாடுவார்கள். யா அல்லாஹ், இவர்களெல்லாம் என்னோடு தொழுதவர்கள், என்னோடு நோன்பு வைத்தவர்கள், என்னோடு தான தர்மங்கள்ல ஈடுபட்டவர்கள். அப்ப குடும்பத்தோடு நல்லமல்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு இருந்தோம் என்றால் ஒருவர் மாட்டினால இன்னொருவர் பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பை அங்கு பெறலாம். அது எதுவுமே இல்லாம குடும்பத்தில் எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக, அந்த பாவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக, அதை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருந்து எல்லாரும் நரகம் செல்லக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் நஷ்டத்தை தேடிக்கொண்டானே அதுதான் மிகப்பெரிய நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதற்கு மாற்றமாக சில பேர் குடும்பத்தோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அடைவார்கள். உலகத்தில் குடும்பத்தோடு சுற்றுலாக்கள் செல்வதை, குடும்பத்தோடு ஒரு சுக நிகழ்வுகளுக்கு செல்வதை எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நாம் நினைக்கின்றோம். நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு குடும்பத்தோடு செல்லக்கூடிய பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். அவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன சபரு பித்திகாஹ வஜ்ஹி ரப்பிஹிம். அவர்கள் அல்லாஹுடைய முகத்தை நாடி, பொருத்தத்தை நாடி, வகாமு ஸலாத்த அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, வறுமையிலும் செழிப்பிலும் செலவிடக்கூடியவர்களாக, வயத்ரஊன பில் ஹஸனாத்தி ஸய்யிஆத்தி, தங்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலாயிக லஹும் உக்பத்தார், இவர்களுக்கு தான் மறுமையிலே நல்ல தங்குமிடங்கள் இருக்கிறது. ஜன்னாத்துன் அதுனின் யுத்கிலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அப்னாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் துர்ரியத்திஹிம், ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க சோலைகள்ல அவர்கள் பெற்றோர்களோடும் மனைவியரோடும் பிள்ளைகளோடும் அந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் சில நபர்களுக்கு தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். யார் குடும்பத்தோடு நல்லமல்கள் செய்யக்கூடிய பண்பை கொண்டவர்கள், தொழுகையை நிலைநிறுத்துவதில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வது. காலையில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு குடும்பத்தில் யாராவது ஒருவர் எழுந்தால் வீட்டினுடைய எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி எல்லாரையும் எழுப்பக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கணும். இன்னைக்கு அப்படி நடக்குதா வீடுகளில்?
குடும்பத்தில் யாராவது ஆண்கள் எழுந்து விட்டால் மனைவி தாயார் உறங்குவதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே ரொம்ப அசந்து தூங்குறாங்க பாவம் என்று சொல்லி இதை ஒரு பாச நேசத்திற்கு முன்னுரிமை கொடுத்து ஃபஜ்ருக்கு எழுப்பாமல் பெண்களை எழுப்பாமல் இருக்கக்கூடிய ஆண்கள். பெண்கள் முதல்ல எழுந்து விட்டால் தன்னுடைய கணவனோ தகப்பனோ அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தூங்குறாரு அப்படின்னு அந்த இடத்துல ஷைத்தான் பாசத்தை அழகாக காட்டும் பொழுது அதற்கு முன்னுரிமை அளித்து அவர்களை எழுப்பாமல் தொழக்கூடிய வழக்கம். இது மாதிரியான குடும்பம் என்பது உண்மையில் உபகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய குடும்பம் அல்ல. உதவி கொள்வதிலேயே மிக உயரிய உதவி என்றால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உதவி கொள்வது தான். தஆலு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவி கொள்ளுங்கள். நாம செய்யக்கூடிய உதவிகள் உலக விஷயங்கள்ல மட்டுமே நம்முடைய குடும்பத்தினருக்கு உறவுகளுக்கு உபகாரம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி அவர்களை மறுமை வெற்றியை நோக்கி நகர்த்தக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட உதவி அவர்களுக்கு நன்மையின் விஷயத்துல உதவணும், நன்மையை கொண்டு அவர்களை தூண்ட வேண்டும், இறையச்சத்தின் விஷயத்தில் உதவ வேண்டும். அவர்களை குஃப்ரான விஷயங்கள்ல வெறுக்கத்தக்க மானக்கேடான விஷயங்கள்ல உதவி கொள்ளக்கூடாது, இறைவன் வெறுக்கக்கூடிய காரியங்கள்ல உதவி கொள்ளக்கூடாது. அப்ப தொழுகைக்கு எழுந்திருக்காமல் குடும்பத்தினர் உறங்குவது என்பது இறைவனுடைய பார்வையில எந்த அளவிற்கு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம். ஷைத்தான் அவர்களுடைய காதுகளில் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நிலையிலே நம்முடைய குடும்பத்தினரை விடுவதை நாம எப்படி ஒரு சாதாரண காரியமாக கருத முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஹிம் அல்லாஹ் ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டுவானாக, பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட மனிதருக்கு? காம மினல் லைலி ஃபஸல்லா, அவர் இரவில் எழுந்து தொழுகையை நிறைவேற்றுவார். ஃபைகல இம்ராத்துஹு, தன்னுடைய மனைவியையும் தொழுகைக்கு அவர் எழுப்புவார். அவர் எழுந்திருக்க மறுத்தால் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்புவார். அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக. அதே போலத்தான் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக. தன்னுடைய கணவனையும் அவர் இரவில் எழுந்து தொழுகையை நிலைநாட்டி தன்னுடைய கணவனையும் தொழுகைக்கு எழுப்புவார். அவர் எழுந்திருக்க மறுத்தால் முகத்தில் தண்ணீரை ஊற்றி எழுப்பி விடுவார். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதல் காட்டக்கூடிய குடும்பத்தினருக்காக செய்த பிரார்த்தனையை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பது மறுமைக்காக ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வதில் இருக்க வேண்டும். இதுல முன்மாதிரிகளிலேயே மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக திகழ்பவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாளை மறுமையில அல்லாஹ் அவருக்கு முதல்ல ஆடை அணிவிக்கிறான் என்றால் எந்த ஆடையை? மனிதன் முதலில் இழந்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்ததன் மூலமாக, ஒரே ஒரு கட்டளைக்கு மாறு செய்ததன் மூலமாக அந்த சொர்க்கத்தின் ஆடையை அணியும் கண்ணியத்தை இழந்தார். அந்த ஆடை அவர்களுக்கு அகற்றப்பட்டு நிர்வாணிகளாக காட்சியளித்த அந்த நிலையை திருமறை குர்ஆன் விளக்குகிறது. காரணம், அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியத்தில் இருந்து இறங்கி விட்டார்கள். இந்த ஆடையை மறுமை நாள்ல மனிதர்கள்ல முதலாக அல்லாஹ் ஒருவருக்கு அணிவித்து கண்ணியம் கொடுக்கிறான் என்றால் அவர் எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட கண்ணியத்தை அவர் அடைந்ததற்கு காரணம் என்ன? சமூகத்தில் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் மட்டுமல்ல, அந்த சமூகத்தை அவர் சீர்திருத்தமிக்க ஒரு சமூகமாக உயர்த்துவதற்கு பாடுபடுவதற்கு அவருடைய காலத்தில் மிகப்பெரிய பின்பற்றக்கூடிய கூட்டம் எல்லாம் இல்லை. ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் வெவ்வேறு பகுதிகளில் கொண்டு போய் வைத்து அவர்கள் மூலமாக மிகப்பெரிய எழுச்சியை அவர்கள் உண்டாக்கிய வரலாறை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? தன்னுடைய ஊரார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த ஊரை விட்டு வெளியேறி தன்னுடைய குடும்பத்தை முதல்ல எதிர்காலத்தை இஸ்லாத்தை பற்றி பிடிக்கக்கூடிய சமூக தலைவர்களாக தன்னுடைய குடும்பத்தினரை உருவாக்குவதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுபட்டார்கள்.
அதன் காரணத்தினால தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமத்தின் ஃபத்தம்மஹுன்ன. எல்லா கட்டளைகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்த எல்லா கட்டளைகளிலும் அவர் முழுமையாக நிறைவேற்றினார் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய அளவிற்கு அவர்கள் தம்முடைய குடும்பத்தினரை எப்படி உருவாக்கினார்கள். அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, தம்முடைய மனைவியையும் ஊரை விட்டு வெளியே வந்தாச்சு, ஆறுதலாக இருப்பது மனைவியும் குழந்தையும் மட்டும்தான். அந்த குழந்தையும் கூட இந்த காலகட்டத்தில் வயோதிக பருவத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பெறுகிறார்கள். அந்த குழந்தையையும் மனைவியையும் கொண்டு பாலைவனத்தில் விட சொன்ன கட்டளையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றியதில் அதுவே ஒரு ஆச்சரியமான தியாக வரலாறு. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அன்னை ஹாஜர் அவர்களுடைய மன உறுதி. அவங்களை கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் செல்லுகிறார்கள். அப்ப யா இப்ராஹிம் ஐன தத்ஹபு வ தத்ருக்னா பிஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷையுன். எந்த மனித நடமாட்டமோ எந்த புற்பூண்டுகளும் இல்லாத இந்த பாலை நிலத்தில் எங்களை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க கேட்கிறாங்க. எதுவுமே சொல்லாம அவர் போயிட்டு இருக்கிறார். மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். அதற்கு பின்னர் அல்லாஹுல்லதி அமரக்க பிஹாதா, அல்லாஹ் தான் இப்படி கட்டளையிட்டானா உங்களுக்கு? நஅம், ஆமாம் அப்படின்னு மட்டும் ஒரு பதில சொன்னாங்க. அப்ப உடனே அன்னை ஹாஜர் அவர்கள், அப்படி என்றால் நான் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் விட்டு வந்த மரத்தடியிலேயே போய் அமர்ந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதுல அன்னை ஹாஜர் அவர்களுடைய தியாகம் மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு கட்டளையை இட்ட உடனேயே அதற்கு கீழ்ப்படியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வை பற்றி தர்பியத்து செய்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். தம்முடைய குடும்பத்தினரை இறையச்சவாதிகளாக உண்டாக்கி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அச்சம் பெற்றவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால தான் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து பாலைவனத்தில் விடுவதற்கு அவர்களும் தயாரானார்கள். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு அன்னை ஹாஜர் அவர்களும் உடன்பட்டார்கள் என்கிற செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. குடும்பத்தினரை கொண்டு போய் விட்டு வந்த பிறகு மறைவான இடத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்காக பிரார்த்தித்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தினரை வந்து நான் இந்த பாலை நிலத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். அவங்க தொழுகை அதற்கூட எப்படி பிரார்த்திக்கிறாங்கன்னா, பாலைவனத்தில் விட்டுட்டு வந்திருக்கிற அவங்களுடைய பசியையும் அவங்களுடைய உலக தேவைகளையும் நீ பூர்த்தி செய்யும் கேட்காம, அவர்கள் உன்னை வழிபடுவதற்காக, அவர்கள் உனக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்காக மக்களுடைய பார்வையை அவர்களை நோக்கி திருப்பு என்று பிரார்த்தித்த செய்தியை பார்க்கிறோம். இந்த பிரார்த்தனையை கூட எப்போ கேட்கிறாங்க? குடும்பத்தினரை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளக்கூடிய ஒரு கட்டளை வந்தவுடன் நாம என்ன செய்வோம்? நாம முதல்ல இந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடிய நபர் குடும்பத்தில் மன உறுதி படைத்தவராக இருக்கணும். அப்படி இருந்தாலுமே கூட உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு குடும்பத்தினர் மற்றவர்களுடைய மார்க்க அறியாம இருக்கும். ஆனால் அவர்களை விட்டதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து அந்த பிரார்த்தனையை எப்ப செய்யறாங்க? நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்து விட்டால் அவன் பொறுப்பாளன். அந்த கட்டளைக்கு அடிபணிந்து விட்டு தான் அல்லாஹ் மேல நாம பொறுப்பு சாட்டணும். பின்னால உள்ளதையெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் என்பதில் உறுதியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததையும் அன்னை ஹாஜர் அவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதையும் நாம எந்த அளவிற்கு குடும்ப மார்க்க உறுதிக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ந்த பின்னர் உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன் என்று சொன்ன பொழுது கூட இஃஅல் மா துஅமரு, என்னுடைய தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டு நீங்கள் செய்யுங்கள். சதஜிதூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக நடந்துக்குவேன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு உடன்பட்டார்கள் என்றால், அப்போ ஒரு தந்தையாக தன்னுடைய பிள்ளையை எந்த அளவிற்கு மார்க்க பற்றுள்ளவர்களாக வளர்த்திருப்பார்கள். இதுல எந்த அளவிற்கு கவனம் பேணக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்கன்னா,
அவங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், என்னுடைய சந்ததிகளிலும் அல்லாஹ் உன்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்க, உன்னி ஜாயிலக லின்னாசி இமாமா என்று சொன்னவுடன், யா அல்லாஹ் வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளையும் இமாம்களை தலைவர்களை ஏற்படுத்துன்னு கேட்கிறாங்க. கேட்டதோடு சும்மா இருந்துடல, அதற்கு தகுந்தவாறு தன்னுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனம் எடுத்து செதுக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். கொண்டு வந்து மக்காவில் பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப காலம் கழித்து திரும்ப வருகிறார்கள். வீட்டுக்கு வரும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெரிய நகர், அவங்க விட்டுட்டு போகும்போது பாலை நில மக்கா, திரும்பி வந்து பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு நகரமாக மாறி இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி பிள்ளையை வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போகிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை, அவங்க மனைவி இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜுருஹம் கோத்திரத்தினர். அப்போதான் அரேபியர்கள் அப்போதான் அங்கே வந்து குடியேறுகிறார்கள். அவர்களில் இருந்து மனம் முடித்த ஒரு பெண்ணிடத்தில் அங்கே இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய குடும்ப நிலை என்ன என்பதை பற்றி கேட்டவுடன் அவங்க என்ன பண்ணுறாங்க, குறை மேலே குறை சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சந்தோஷமாக இல்லை, நாங்கள் ஏழ்மையில் உழல்கின்றோம் என்று உலக ரீதியான வசதி வாய்ப்புகளின் மீது மட்டும் கவலை கொண்டவர்களாக அவங்க தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி ஓகே நான் கிளம்புறேன், என்னுடைய மகன் மகன் காட்டிக்காம இஸ்மாயில் வந்தவுடன் நிலப்பாசலை மாற்றிவிட சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகு இந்த செய்தியை மனைவி அங்கே தெரிவிக்கிறார்கள். நிலப்படியை மாற்றுவது என்று சொன்னால் உன்னதான் மாற்ற சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, வந்தவர் என்னுடைய தந்தை தான் என்று சொல்லி அந்த பெண்ணை விவாகரத்து செய்து விட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு வேறொரு பெண்ணை மணமுடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு சில காலம் கழித்து மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய மகனுடைய குடும்ப நிலையை அறிய வருகிறார்கள். அப்பொழுதும் வீட்டில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை. அப்ப மணமுடித்திருந்த அந்த மனைவி இடத்துல பேசுகிறார்கள். அவங்க நல்ல மார்க்கப்பட்டுள்ளவங்களாக இருக்கிறத அவங்க பேச்சில் அறிந்து கொள்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளிலே சில அடியார்களை அல்லாஹ் விசாரணை செய்வான். அவர்கள் பூமியிலே செல்வ செழிப்போடு சுகபோகங்களோடு வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் மறுமை நாளிலே அவர்களிடத்தில் கேட்கப்படும் பொழுது, நான் பூமியில மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய பேச்சு இருக்கும். அதுவே நல்லடியார்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்றால், உண்மையில் பூமியில கஷ்டங்கள்ல உழன்றிருப்பார்கள், ஏழ்மையில வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் மிகப்பெரிய அருட்கொடைகள் கிடைக்க பெற்றவர்களை போல மறுமையில் அல்லாஹ்வை போற்றி புகழ்வார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நல்லடியார்களுடைய ஒரு அடையாளத்தை குறிப்பிட்டார்கள். இதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா இருக்கிறோம், அல்லாஹ் எங்களை நல்ல முறையில் வச்சிருக்கிறான் என்று மார்க்க பற்றி வெளிப்படுத்தும் விதமாக பேசுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகு நீங்க வந்து நிலைவாசல் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய காட்சி என்ன, நமக்கு உணர்த்தக்கூடிய படிப்பினை என்ன? ஒரு குடும்ப உறுப்பினரிடத்துல எதையெல்லாமோ கவனம் எடுப்போம். உறவுகளிடத்துல அவங்க செல்வ செழிப்போடு இருக்கிறாங்களா, நல்ல உலக கல்வியில முன்னேறியவர்களாக இருக்கிறாங்களா, இதையெல்லாம் கவனம் எடுத்து நாம பழக்க வழக்கங்களை சில வேளைகள்ல மனிதர்கள் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அது தவறு. இரண்டாவது, நம்முடைய குடும்ப விவகாரங்களை நாம கவனம் எடுப்பது இப்படிதான் இருக்கும். அவங்க உலகத்துல முன்னேறாங்களா, உலகத்துல சந்தோஷமா இருக்கிறாங்களா, இதை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் ஒரு பெண்ணிடத்துல மார்க்கப்பற்று இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்கள விவாகரத்து செய்துவிடு என்று கட்டளையிடக்கூடிய அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மார்க்க விவகாரங்களின் மீது அக்கறை எடுத்தார்கள் என்று சொன்னால், ஒரு பெண்ணுடைய மார்க்கப்பற்று என்பது எந்த அளவிற்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லுக்கும் ராஇ வ மஸ்ஊலுன் அனி ரஅயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்பு பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஆண்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்கு பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவாங்க. பெண்கள் தன்னுடைய கணவனுடைய வீட்டாருக்கு பொறுப்பாளர், அந்த பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவாங்க என்பதை எல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள்.
இப்ப பொறுப்பு எது என்பதில் தான் நம்ம மக்கள் தெளிவின்மையில் பல வகைகளில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையிலேயே நாம சரியாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொறுப்பு என்றால் வெறுமனே உலக ரீதியான உபகாரங்களை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அவர்களுடைய மார்க்க பிடிப்பின் மீது நம்முடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு கட்டுப்பாடுகளோடு அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக, கண்டிப்போடு அதில் இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம மக்கள் அப்படி ஆப்போசிட்டா இருப்பாங்க. உலக விஷயங்கள்ல இறுக்கி கண்டிப்போடு பிடிப்பாங்க, அப்படிதானே? ஸ்கூல் பாடங்கள்ல அலட்சியமா இருக்கிறாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா பிடிப்பாங்க. வீட்டில் ஒரு பொருள் கீழே கை தவறி விழுந்துருச்சு அப்படின்னா அதற்கு கடுமையா கோபம் படுவாங்க. அவன் வீட்டில் பிள்ளைங்க தொழுவாம இருக்கும், ஓதாம இருக்கும், வீட்டில் சினிமாவும் சீரியலுமா இருக்கும், அதை ஆண்கள் கண்டுகொள்வது கிடையாது. என்ன காரணம்? ஏன் கடமை முடிஞ்சிருச்சு, நான் அவங்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து விட்டேன், அதற்கு பிறகு அந்த டிவியில் நல்லதை பார்க்குறாங்களா கெட்டதை பார்க்குறாங்களா அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்கிற மாதிரி ஆண்களுடைய மனநிலை. அப்படி அல்ல. நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு தொலைக்காட்சி பெட்டியும் செல்போன்களும் வீட்டில் வாங்கி கொடுக்கப்பட்டு அதுல கெட்ட விஷயங்கள் பார்த்தால் அந்த கேள்வி பார்ப்பவர்களுக்கு மட்டுமல்ல, வாங்கி கொடுத்தவருக்கும் தான் இருக்கும். அதற்கும் தான் ஆண்கள் பொறுப்பாளர்களாக இருப்பாங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் பார்க்கப்பட்டு அமல் செய்யப்பட்டால் எப்படி நன்மைகளை ஆண்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோ, பொறுப்பாளர் என்ற முறையில் கெட்ட விஷயங்கள் வீட்டில் சினிமா சீரியல் பாட்டுன்னு ஓடிக்கொண்டிருந்தால் இறைவனுடைய பரக்கத்தை தூரமாக்கக்கூடிய ஹராமான எந்த விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு ஆண்கள்கிட்ட இருக்கு. அதே போலத்தான் பெண்களிடத்திலும் பெண்களுடைய மார்க்க பிடிப்பு பற்றி என்பது, அவங்க உலக விஷயத்தில் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது, அவங்க உலகத்தில் அவன் முன்னேறினால் போதும் என்பதில் மட்டுமே கவனம் எடுப்பது அல்ல. உலகத்தில் ஒருவன் பெரிய முன்னேற்றங்களை அடையாவிட்டாலும் கூட அவன் நஷ்டவாளி கிடையாது. ஆனால் உலகத்தில் ஒருவனிடத்தில் தொழுகை இல்லை என்றால், உலகத்தில் ஒருவனிடத்தில் திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம் இல்லை என்றால், மார்க்கத்தை அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வழக்கம் இல்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய நஷ்டம். இப்ப இந்த நோக்கத்தின் அடிப்படையில் குடும்பத்தினரை ஒருவருக்கொருவர் பேணி பாதுகாக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இதற்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்த காரணத்தினால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இதில் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லுகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, வதுகுரு ஃபில் கிதாப இஸ்மாயில், இஸ்மாயிலை நினைவு கூறுவீராக, இன்னஹு கான சாதிகுல் வஅத் வ கான ரசூலன் நபியா, அவர் வாக்குறுதியில உண்மையாளராக ரசூலாக நபியாக இருந்தார் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவரிடத்தில் இருந்த ஒரு சிறப்பு பண்பை அல்லாஹ் சொல்லுகின்றான். வ கான யஅமுரு அஹ்லிஹி பிஸ்ஸலாத், அவர் தன்னுடைய குடும்பத்தினரை தொழுகையை நோக்கி ஏவக்கூடியவராக, வ ஸகாத் ஸகாத்தை நோக்கி ஏவக்கூடியவராக இருந்தார். வ கான இந்த ரப்பஹு மர்தியா, அதனால் அவர் இறைவனிடம் பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியாராக இருந்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்த எவ்வளவோ சிறப்பம்சங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல இஸ்மாயிலை தனியாக இந்த வேதத்தில் நினைவு கூர்ந்து விட்டு அவர் வாக்குறுதியில் உண்மையாளராக ரசூலாக நபியாக இருந்தார் என்பதையும் குறிப்பிட்டு விட்டு அதன் பிறகு தன்னுடைய குடும்பத்தினருக்கு அவர் தொழுகையையும் ஸகாத்தையும் ஏவக்கூடியவராக இருந்தார் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்றால் குடும்பத்தினரை சீர்திருத்தக்கூடிய பண்பை அல்லாஹ் எந்த அளவிற்கு நேசிக்கின்றான். இன்னல்லாஹ் இஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன், ஆதமையும் நூஹையும் இப்ராஹிமின் குடும்பத்தினரையும் இம்ரானின் குடும்பத்தினரையும் அகிலத்தாரையெல்லாம் விட அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ், அவர்களுடைய குடும்பத்தினர் மீது அல்லாஹ் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருப்தி, அந்த பொருத்தம் என்பது எந்த அளவிற்கு அல்லாஹ் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அவங்க மரணித்து அவர்களுடைய தியாகம் சென்று பல்லாயிரம் ஆண்டு காலமாகிவிட்டது. ஆனால் கடைசியாக கியாமத்து நாளை சந்திக்கக்கூடிய கடைசி உம்மத்தினருக்கும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நினைவு கூறக்கூடிய வழக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான்.
ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிமுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நீங்கள் யா அல்லாஹ் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அருள் புரிவாயாக என்று அல்லாஹ் கேட்க சொன்ன பிரார்த்தனை. ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலங்களிலும் அவர்களுடைய வரலாறுகள் பார்போற்றக்கூடிய அளவிற்கு ஒழிக்கக்கூடிய நிலை. வெறும் பிரச்சாரத்தின் வாயிலாக மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய இபாதத்துகள்ல அவர்கள் சாதாரணமாக செய்த செயல்களை அல்லாஹ் ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ஜுடைய நேரத்தில் சையி செய்கின்றோமே சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே, அது என்ன வணக்கம்? அது அன்னை ஹாஜர் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் தேடி ஓடிய அந்த தியாகத்தை நினைவு கூறுவதை ஒரு வணக்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நினைவு சின்னங்கள் என்பது இஸ்லாத்தில் கூடாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கஅபத்துல்லாஹ்வின் அருகிலேயே மக்காமே இப்ராஹிம் என்கிற ஒரு நினைவு சின்னத்தை அல்லாஹ் நிறுவி இருக்கிறான். சஃபாவையும் மர்வாவையும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது எல்லாவற்றிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய பங்கு இருப்பதை பார்க்கிறோம். அந்த பங்கு என்பது வெறுமனே அவர்கள் சமூகத்தை சீர்திருத்தியதால் மட்டுமல்ல, குடும்பமாக மார்க்கத்தை கடைபிடித்து குடும்பத்தினர்ல ஒவ்வொரு மகனையும் ஒருவரை கொண்டு போய் மக்காவுல பாலைவெளியில விட்டுவிட்டு இன்னொரு பக்கம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலஸ்தீன பக்கத்துல கொண்டு போய் விட்டு அங்கே அவர்கள் மார்க்க சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்து விட்டு இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணி என்பது தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்திய தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்திய விதம் என்பது முழுமையாக அல்லாஹுக்காகவே அர்ப்பணிப்பதாக இருந்த காரணத்தினால இப்ராஹிமையும் அவருடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று குடும்பமாக பொருந்தி கொண்ட செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். இம்ரானின் குடும்பம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணவன் இல்லாமல் கர்ப்பவதியாக ஆகியிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஊருக்குள் எவ்வளவு பெரிய ஒரு பேரலையை ஏற்படுத்தி இருக்கும். இன்றைக்கு ஒழுக்கமாக வாழக்கூடிய பெண்கள் மீதே அவர்களுடைய வெளிப்படையான செய்கைகளை வைத்து ஊரார்கள் எவ்வளவு வன்சொற்களை பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு திருமணமே ஆகல, கர்ப்பமடைந்திருக்கிறார் என்கிற செய்தி குழந்தை பெற்று அவர் கொண்டு ஊருக்குள் கொண்டு வரும் பொழுது அந்த மக்கள் எவ்வளவு பெரிய பாடுபடுத்தி இருப்பார்கள் அந்த குடும்பத்தினரை. அந்த எல்லா தியாகத்தையும் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு அதன் காரணத்தினால அந்த குடும்பத்தினரையே அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். நமக்கு அந்த அளவிற்கு தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தல. அன்றாட நம்முடைய பணிகள்ல நம்முடைய மனோ இச்சைப்படி மனம் போன போக்கில் வாழாமல் அல்லாஹ் சொன்னபடி வாழ வேண்டும். அல்லாஹ் சொன்னபடி அவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். அதுல பிரதானமாக அடிபணிவதிலேயே மிக முக்கியமாக தொழுகையின் விஷயத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உம்முடைய குடும்பத்தினருக்கு தொழுகையை ஏவுவீராக, அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்வீராக. தொழுகையை ஏவுதல்ல என்ன சிரமம்? அதைத்தான் ஷைத்தான் என்பது மிகப்பெரிய பாரமாக காட்டுவான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அந்த மரத்தின் பக்கம் நெருங்குவதற்கு தூண்டும் பொழுது அது ஏதோ ஒரு நாள்லையும் அவன் போய் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு விடவில்லை. தொடர்ந்து போய் வலியுறுத்திக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து போய் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் எப்படி தன்னை அடையாளம் காட்டி கொள்கிறான் என்றால், நான் உனக்கு நலன் நாடுறவன் தான், நான் உனக்கு நல்லது தானே சொல்லுகிறேன் என்று தான் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த கட்டளையை நல்லது மாறி காட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்கு மாறு செய்த வைத்த வரலாற்றில் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. இன்றைக்கு குடும்பத்தினர் சோதனையாக நமக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களிலும் இதுபோலதான் ஷைத்தான் நம்மிடத்துல பாசம், நேசம், கரிசனை, அக்கறை என்கிற பெயர்ல வருவான். ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை ஹராம்னு காட்டிக்கிட்டேவா வருவான், நல்லது மாதிரி தான் வருவான். அப்ப வீட்டில் தொழுகைக்கு அவர்களை ஏவுங்கள், தொழுகைக்கு எழுப்புங்கள் என்கிற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தாலும் கூட பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தூங்குறாரு, பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தூங்குறாங்க, இப்படி ஒரு எண்ணத்தை போடுவதன் மூலமாக அதுல இருந்து ஷைத்தான் நம்மை தூரமாக்குகிறானே. பாவம் சின்ன புள்ள தானே விளையாடிட்டு போகுதுன்னு சொல்லி
அவர்களை வளர்ந்த பிறகும் கூட ஓத வைக்காமல் தொழுகைக்கு அனுப்பாமல் இருந்து கொண்டிருக்கிறோமே. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவயது பாலகனாக இருக்கும் பொழுது சதக்காவுடைய பொருளை வாயில் போட்டதற்கே ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து எடுத்து தூர போட்டார்கள். சின்ன பிள்ளை நல்லா மார்க்க விஷயங்கள்ல பார்க்க கூடாது, உலக இழப்புகள்ல விட்டு கொடுக்கலாம். உலகத்துல ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டாங்க, உலகத்துல ஓடி விளையாடுறதுல சத்தம் போடுறதுல ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறாங்க பிள்ளைங்க, அதை நாம தொல்லையா எடுத்துக்குவோம், அதைத்தான் சகிச்சுக்கணும். பிள்ளைங்க வீட்டுக்குள்ள ஓடி விளையாடுறது, சத்தம் போடுறது, எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறது, எது மேலையாவது ஏறுறது, இதையெல்லாம் நாம சகித்து கொண்டு இருக்க வேண்டும். அவனுக்கு அந்த சுதந்திரத்தை வழங்கணும். கண்டிப்பு எதில் தெரியுமா காட்டணும்? கார்ட்டூன் பார்க்க கூடாது, தவறான சினிமாக்களை பார்க்க கூடாது, மார்க்க விஷயங்களை தான் பார்க்கணும். பாங்கு சொல்லப்பட்டால் தொழுகைக்கு செல்லணும், தினந்தோறும் திருமறை குர்ஆனை ஓதணும், குறிப்பிட்ட அத்தியாயங்களை மனனம் செய்யணும். இந்த விஷயத்துல கண்டிப்போடு நடக்கணும். நாம் அப்படியே உல்டாவாக இதையெல்லாம் லூஸ்ல விட்டுருவோம். எந்த அளவிற்கு? பெண்களாவது ஓரளவுக்கு அன்றாடம் குர்ஆனோடு தொடர்புள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆண்கள் இன்றைக்கு குர்ஆனோடு தொடர்பில் இருப்பவர்கள் ரொம்ப குறைவானவர்கள். அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். எதனால? பெண்கள் பெருவாரியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிற காரணத்தினால அவங்க அம்மாவை பார்த்து குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கத்தை அவங்க திருமணத்திற்கு முன்னாலையும் பின்னாலையும் ஓரளவுக்காவது கடைபிடிக்கிறாங்க. அவங்க தமிழ் மொழிபெயர்ப்புகளை வாசிக்கிறார்களோ இல்லையோ, அரபியில ஓதக்கூடிய வழக்கமாவது இருக்கிறது. ஆண்களுக்கு அந்த தொடர்பு கூட இல்லாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணமாக பெற்றோர்கள் திகழ்கிறார்கள். ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வீட்டிலேயே இருக்கிறத விரும்பாம அதிகமாக வெளியில நண்பர்களோடு விளையாடுவதற்கு ஆசைப்படுவது கூடிய இயல்பை கொண்டவர்கள். அப்ப அப்படிப்பட்ட பருவம் வருவதற்கு முன்னாலேயே பெற்றோர்களுடைய கைக்குள் இருக்கக்கூடிய அந்த பால பருவத்திலேயே பெற்றோர்களாகிய நீங்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதுதான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். ஆனால் பெற்றோர்கள் இந்த மார்க்க விவகாரங்கள்ல செய்யக்கூடிய தவறு என்னவென்றால், என் புள்ள ஒரு முறை குர்ஆனை முடிச்சிட்டு அவ்வளவுதான், அதோடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மதரசாவுக்கு அனுப்புறதையே நிறுத்திடுறது. அல்லது மதரசாவுக்கு லீவு போடாம போகணும், வெளியூர் போறதுக்கு, உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு இது ஒரு தொல்லையா இருக்குன்னு சொல்லி அதில் அலட்சியம் காட்டுவது, இந்த பழக்கம் நாளடைவில் எங்கே கொண்டு சென்று விடுகிறது? பெற்றோர்கள் எதற்கு அதிக கண்டிப்பை காட்டுகிறார்களோ அந்த உலக கல்வியின் விஷயத்தில் பிள்ளைகள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக வளர்கிறார்கள். எந்த விஷயத்தை சிறு வயதிலிருந்து லூஸ்ல விட்டுறாங்களோ அது பெரிய முக்கியத்துவம் இல்லை என்பது மாதிரி பிள்ளைகள் உள்ளத்துல பதிஞ்சிருது. அதனால வளரக்கூடிய பருவத்தில் ஆண்கள் பள்ளிக்கூட படிப்புகள், அதற்கு பிறகு கல்லூரி சுமைகள், அதற்கு பிறகு வேலை வாய்ப்புகளை அடைந்த பிறகு குடும்ப சுமைகள், திருமணம் என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையை நோக்கி ஓடுவதில் ஆண்களுடைய நேரங்கள் எல்லாம் கரைக்கப்படுகிறது. அவர்கள் கடமையான தொழுகைக்கு நேரம் ஒதுக்குவதில் கூட அலட்சியம் ஏற்படுவதற்கு காரணம் இந்த சிறு வயதில் விதைக்கக்கூடிய விதை சரியில்லாமல். அவர்கள் எவ்வளவு நேர நெருக்கடிகள் இருந்தாலும் குர்ஆனை ஓதுவதில் நேரம் ஒதுக்காமல் இருப்பதற்கு காரணம் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு அதை போதிக்காமல் விட்டது. இதனுடைய விளைவு என்னாகிறது? அதே ஒரு 4-5 சிறிய சிறிய சூறாக்கள், குல்ஹுல்லா சூரா, குல்லது பிரபில் ஃபலக்கு, இந்த அளவிலே சிறு வயதில் மரணம் செய்த சூறாக்களை தவிர கடைசி வரைக்கும் குர்ஆன்ல எந்தவித மேலதிகமான மனப்பாடங்களையும் தொடர்புகளையும் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு ஆண்கள்லையும் அதிகம் பெண்கள்லையும் இருக்கிறார்கள் என்றாலும் ஆண்கள்ல அதிகமாக இருப்பதை பார்க்கும். இப்ப இந்த நிலை மாற வேண்டும் என்றால் குடும்பங்கள்ல மார்க்க விவகாரங்கள்ல ஆர்வமூட்டல்கள், போட்டி போடக்கூடிய மனப்பான்மைகள் அதிகமாக இருக்கணும். சஹாபிய பெண்மணிகளிடத்துல இந்த மார்க்கத்தை கற்பதிலும் கற்பிப்பதிலும் எந்த அளவிற்கு அதிக ஆர்வம் இருந்தது என்றால் ரசூலுல்லாஹ்விட்ட வாண்டடா அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எப்போதுமே ஆண்களே உங்களை சூழ்ந்து இருக்கிறார்கள்,
பெண்களாகிய எங்களுக்கு மார்க்க சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு நீங்க ஒரு நேரத்தை ஒதுக்குங்க கேட்டு வாங்கினதை பார்ப்போம். உம்மு சுலைம் அவர்கள் தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்வதற்காகவே அர்ப்பணித்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் எதற்காக? அவங்களுடைய துன்யாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ இல்லையோ மறுமையில் அவர்கள் வெற்றி பெறணும். இப்ப இந்த கவனத்தை பெற்றோர்கள் குறிப்பாக பெண்கள் எடுக்க வேண்டும் என்றால் அதுல முதல்ல செய்ய வேண்டியது என்னவென்றால், பிள்ளைங்க தொழுவுங்க ஓதுங்கன்னு தூண்டுவது கிடையாது. நீங்க தொழுவது, நீங்க ஓதுவது, நீங்கள் சினிமா பார்க்காமல் சீரியல்கள் பார்க்காமல் இருப்பது, பிள்ளைகளிடத்துல நீங்கள் கட்டளை வடிவில் சொல் வடிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை விட கொடுக்கக்கூடிய செயல் வடிவம் மட்டும்தான் அவர்கள்ட்ட மிக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். நீ போய் ரூம்ல கதவை சாத்திட்டு படிடான்னு சொல்லி இங்கே சினிமாவையும் சீரியலையும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைங்க பெற்றோர்களை பற்றிய தப்பான ஒரு பார்வைக்கு தான் வரும். அப்ப பெற்றோர்கள் முதல்ல நம்முடைய குடும்பங்கள் அன்றாடம் எந்த அளவிற்கு இஸ்லாம் முன்னுரிமை பெறுகிறது, காலையில எழுந்ததுல இருந்து நான் முதல்ல துவா ஓதனா அதற்கு பிறகு என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது, காலையில் எழுந்திருப்பதில் இருந்து துவங்கி கழிவறை செல்வதில் இருந்து சாப்பிட அமர்வதில் இருந்து வீட்டை விட்டு வெளியேறுவதில் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் பொழுது செய்யும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி துவங்குவதில் இருந்து அனைத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவை உடையவர்களாக நாம முன்மாதிரிகளாக வாழ்ந்து காட்டணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. அதே போல பிள்ளைகளை 6 வயதிலேயே தொழுகைக்கு பழக்கப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மீது அது கடமை இல்லாத வயது, ஆனாலும் 6 வயதிலேயே பழக்கப்படுத்தும் பொழுது அது ஒரு பழக்கமாக அவர்களுக்கு நாளடைவில் வரும். இந்த அடிப்படையில் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே தொழுகையை பழக்கப்படுத்தக்கூடிய பண்பு. அதனால தான் ஆண்கள் கூட கடமையான தொழுகைகள் அல்லாத உபரியான தொழுகை இருக்கு பாருங்க, முன் சுண்ணத்துக்கள் பின் சுண்ணத்துக்கள் லுஹா தொழுகைகள் வித்ரு தொழுகைகள், இது மாதிரியான உபரியான நஃபிலான தொழுகைகளை எல்லாம் பள்ளிவாசல்ல தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். என்ன காரணம்? நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுல மிக முக்கியமான ஒரு காரணம், வளரக்கூடிய பிள்ளைகள் அதனை பார்த்து வளரும் பொழுது தொழுகை அவர்கள்ட்ட முக்கியத்துவம் பெறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அடிப்படைகளை முதலில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் போதிக்குவதற்கு முன்னால் அவர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறணும். இரண்டாவது அடிப்படை திருமறை குர்ஆன் உடனான தொடர்பு. திருமறை குர்ஆன் உடனான தொடர்பை அது தினசரி அரபியில ஓதுவதற்கும், கொஞ்சம் அமைதியா இங்க கவனிங்க எல்லாரும். திருமறை குர்ஆன் உடனான தொடர்பை அது தினந்தோறும் அரபியில ஓதுவதாக இருந்தாலும் அதனுடைய மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதாக இருந்தாலும் இது எல்லாமே தினசரி பணியாக நம்முடைய இல்லங்கள்ல இடம்பெற வேண்டும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களில் ஒன்று எதுவென்றால் குறைவாக செய்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய நல்லமல் தான். இந்த தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒரு டிசிப்ளின் நம்மிடத்தில் இருக்கு பாருங்க, அது வலிமையான உள்ளம் படைத்த இறைவனுக்கு விருப்பமான மூமின்களுக்கு தான் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் முஃமினுல் கவி, பலமான மூமின் இருக்கிறாரே, கைரு வஹப் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவரும் விருப்பத்திற்குரியவனும் ஆவார். யாரை விட? அல் முஃமினு தஈஃப், பலவீனமான மூமினை விட. பலமான மூமின் பலவீனமான மூமின் யார் என்பதை இங்கே ஒருவருடைய வெளி தோற்றத்தை வைத்தோ வெளியில் அவர் செய்யக்கூடிய இபாதத்துகளை வைத்தோ இறைவன் தீர்மானிக்கவில்லை. தொடர்ந்து அந்த பலமான உள்ளம் படைத்த மூமின் எப்படி இருப்பான் என்பதை சொல்லுகின்றான். ஃபிகுல்லி கைர் என்றாலும் எல்லா மூமின்கள்டையும் சிறப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு, இஹ்ரிஸ் அலாமா யன்ஃபவுக், உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வஸ்தஇன் பில்லாஹ் வலா தஅஜிஸ், அதுல அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்திருங்கள், அதுல துவண்டு போய் விடாதீர்கள். இது ரொம்ப முக்கியமான அம்சம்.
அமல்கள் செய்வது விஷயம் அல்ல, அந்த அமல்களை தொடர்ந்து செய்வது, துவண்டு விடாமல் செய்வது, தினமும் கடைபிடிப்பது, அது சிறிய அளவுக்காக இருந்தாலும் தினந்தோறும் நிறுத்தாமல் கடைபிடிக்கக்கூடிய பண்பு இருக்கு பாருங்க. இதற்கு மிகப்பெரிய ஒரு மன உறுதி வேண்டும். கடமையான தொழுகையை சரியா பேண முடியுதா நம்மால? தினசரி விடுங்க, ஐவேளை தொழுகையை தினந்தோறும் ஒரு வாரம், இன்றைய தொழுகையை ஃபஜ்ரில் இருந்து இஷா வரைக்கும் நான் வக்தோடு ஜமாத்தோடு தொழுதேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நிறைய மனிதர்கள்ட்ட தொழுகை இல்லாமலேயே இருப்பது ஒரு பக்கம், தொழுகை இருப்பவர்கள் கூட அதனை ஜமாத்தோடு வக்தோடு நிறைவேற்றுவதில் இன்றைக்கு கவனமற்று அலட்சியமாக இருப்பதை பார்க்கிறோம். காரணம், இதனை கடைபிடிப்பதற்கென்று மிக முக்கியமான மன வலிமை வேண்டும். அவர்களைத்தான் அல்லாஹ் வலிமையான உள்ளம் படைத்த இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள், இறை நேசம் பெற்றவர்கள், இறைவனிடத்தில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஸ்திரத்தன்மை, தினசரி கடைபிடிக்கக்கூடிய அந்த தன்மையை நாம எதுல கொண்டு வரணும்னா, தொழுகைக்கு அடுத்ததாக திருமறை குர்ஆனை ஓதுவதில் அதன் உடனான தொடர்புக்கு கொண்டு வர வேண்டும். தினசரி 2 பக்கங்கள் ஓதினாலும், சஹாபாக்கள் இதில் இந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் 30 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடியுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அதற்கு அந்த நபித்தோழர் என்ன சொல்லுகிறார்? யா ரசூலுல்லாஹ், என்னால அதை விட வேகமாக ஓத முடியும், 7 நாள்ல ஓதி முடிக்க முடியும் அப்படிங்கிறார். அப்ப 7 நாள்ல ஓதி முடிங்க, அதை விட விரைவாக ஓதாதீர்கள் என்று கட்டளையிட்டதை பார்க்கிறோம். அப்ப அந்த 30 நாள் ரசூலுல்லாஹ் ஆர்வமூட்டிய அடிப்படையில் தான் திருமறை குர்ஆன் என்பது 30 ஜுஸூக்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. 15 வரிகளை கொண்ட குர்ஆன்ல நீங்க 10 பேப்பர்கள், அதாவது 20 பக்கங்கள் ஓதினால் ஒரு ஜுஸு. அது ஒரு முடிப்பதற்கு சரளமாக ஓதக்கூடியவர்கள் என்றால் ஒரு 3/4 மணி நேரம் போதும் ஒரு ஜுஸுவை ஒரு நாள் முடிப்பதற்கு. நாம இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு முயற்சிகளை உடனடியாக செய்ய வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 பக்கங்கள், ஒரு வக்துக்கு 2 பக்கங்கள் என்று தொடங்கினால் கூட குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதக்கூடிய வழக்கம் நம்மிடத்தில் இருக்கும். இதனை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும். காரணம், குர்ஆன் என்பது வெறுமனை ஒரு முறை ஓதி முடித்து வைத்துவிட்டு கடந்து செல்வதற்கு அல்ல. அதன்படி அதனை மொழிபெயர்ப்பை வாசித்து அதன்படி வாழ வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதைவிட முக்கியமாக அதனை மனனம் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாம் யாரோ ஹாஃபில்கள் மதர்சாவில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க, நாம் அதில் எல்லாம் ஆர்வம் காட்ட தேவையில்லை என்பது தான் பெரும்பாலான மக்களுடைய நிலை. அவங்களுக்கு மட்டுமா குர்ஆனை அல்லாஹ் அந்த மனனம் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான்? யாரெல்லாம் மறுமையில இந்த குர்ஆனின் மூலமாக கண்ணியத்தை அடைய ஆசைப்படுகிறார்களோ, எந்த அளவிற்கு கண்ணியம் என்றால், நாளை மறுமையிலே குர்ஆனை ஓதியவருக்கு எவ்வளவு பெரிய தரஜா கிடைக்கும் என்றால், மனனம் செய்தவரை நோக்கி அல்லாஹ் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்று கட்டளையிடுவான். நீங்கள் எந்த அளவிற்கு ஓதிக்கொண்டே செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்லுவீர்கள். நீங்கள் ஓதக்கூடிய கடைசி வசனம் தான் சொர்க்கத்தில் உங்களுக்கான இடம் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதை பார்க்கிறோம். இப்போ குர்ஆனை எந்த அளவிற்கு அதிகமாக மனனம் செய்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்திற்கு நாம செல்ல முடியும். இதற்கு ஆசைப்படக்கூடிய யாருமே குர்ஆனை மனப்பாடம் பண்ணலாமா இல்லையா? குர்ஆனை மூமின் கல்வியாளர்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கக்கூடிய வேதமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். முன் சென்ற வேதங்கள் எல்லாம் திரிக்கப்பட்டது போல இந்த வேதம் திரிக்கப்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், மூல மொழியில மனனம் செய்யக்கூடிய வேதமாக உலகத்திலேயே ஒரே வேதமாக இந்த குர்ஆன் தான் இருக்கிறது. அப்படி உள்ளங்கள்ல பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு தரஜாவை நாமளும் அடைய ஆசைப்படணும் இல்லையா? இயன்ற அளவிற்கு குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பழக்கத்தை வீட்டில் உள்ளவங்க ஏற்படுத்தி கொண்டு பிள்ளைகளுக்கும் அதனை ஆர்வமூட்டணும். அதற்கு பிறகு அந்த குர்ஆனை சரியான உச்சரிப்போடு ஓதுவது, அந்த குர்ஆனை மொழிபெயர்ப்புகளை வாசித்து அதன்படி வாழ்வதற்கு முயல்வது, இது மிக மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு வளரக்கூடிய தலைமுறையினருக்கு முன்மாதிரி யார் என்று அடையாளம் காட்டப்படாத காரணத்தினால, வாழ்க்கை வழிகாட்டி எது என்று அடையாளம் காட்டப்படாத காரணத்தினால, யூதர்களையும் நஸ்ரானிகளையும் உலகத்தில் பணம் சம்பாதித்து பில்லியனர்கள் மில்லியனர்கள் என்று சொல்லக்கூடியவனை எல்லாம் தனக்கான ரோல் மாடல் என்று சொல்லிக் கொள்கிறான்.
சினிமா நடிகர்களையும் யூடியூப் பிரபலங்களையும் பார்த்து கொண்டு அவனை மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்படுகிறான். இது நமக்கான வழிகாட்டி அல்ல. இந்த குர்ஆனும் இந்த குர்ஆனை போதித்து அதன்படி வாழ்ந்து காட்டிய நபிகளார் தான் நமக்கான முன்மாதிரி என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்பதில் மிக கவனம் எடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கணும். இது போன்ற விஷயங்களுக்காக திட்டமிடல்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? உலக விஷயங்கள்ல ஏததுக்கோ திட்டம் போட்டு வச்சிருப்போம். காலையில் ஆண்கள் எழுந்தால் இந்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும், இந்த நேரத்துக்கு லஞ்ச் டைமு, இந்த நேரத்துக்கு தொழுகைக்கு போகணும், இந்த நேரத்துக்கு இந்தந்த இடங்களுக்கு போகணும், எல்லாம் திட்டமிடல். வீட்டில் பெண்கள் இந்த நேரத்தில் எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு மணி நேரம் ஆகும், அதற்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட், அதற்கு பிறகு மதிய சமையல், இது எல்லாம் திட்டமிடல். இதற்கு இடையில குர்ஆனை மனனம் செய்வதற்கு ஓதுவதற்கு இந்த நேரம், இதில் போட்டி இருக்க வேண்டும். பொறாமை கொள்ளத்தக்க பண்பு இது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து எந்த விஷயத்தில் பொறாமைப்படலாம் என்றால், ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அந்த செல்வத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அந்த செல்வத்தை வைத்து ஒருவர் தான தர்மம் செய்கிறார் என்றால் அவரை மாதிரி எங்களால் செய்ய முடியலையேன்னு பொறாமப்படணும். ஏழை சஹாபாக்கள்கிட்ட இந்த பொறாமை, இந்த ஏக்கம் இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிட்டார்கள். அதே போல அடுத்ததாக அல்லாஹ் ஒருவருக்கு கல்வி ஞானத்தை கொடுத்து அந்த கல்வி ஞானத்தின் மூலமாக தானும் அமல் செய்து மற்றவர்களுக்கு போதனை செய்கிறார், அதை பார்த்து பொறாமைப்படணும், போட்டி போடணும். இந்த போட்டி எதுல இருக்கணும்? குடும்பத்தினர்ல. ஒரு நாளைக்கு குர்ஆனை ஒவ்வொருவரும் ஓத துவங்குவதில், மனனம் செய்ய துவங்குவதில், நான் இந்த ஜுசு வரேன், நான் இத்தனை பக்கங்கள் மனனம் செஞ்சிருக்கிறேன், நான் தமிழ் மொழிபெயர்ப்புகள் இவ்வளவு பக்கங்கள் வாசிச்சிட்டேன் என்பதில் போட்டி போடக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னு வைங்களேன், அது ஒரு ஆர்வமூட்டலாக இருக்கும். ரமலான்ல சில இடங்கள்ல இருந்த அந்த பணி செய்யப்பட்டாலும் கூட, இது போன்ற பள்ளிவாசல்கள்ல பயான்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதுல கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்தாலும் கூட இதுவெல்லாம் ஒரு ஆர்வமூட்டல் தான். வீட்டில் நீங்கள் தொடர்ந்து செய்வதில் தான் உங்களுக்கான நன்மை இருக்கிறது. பள்ளிவாசல்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய இது போன்ற பயான்கள் எல்லாமே நாம எப்படி புரிந்து கொள்வது என்றால், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறீங்க, பள்ளிக்கூடங்களுக்கு அவன் தான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் படிச்சுட்டு வரானே, அதற்கு பிறகு அவன் வீட்டில் வந்து எந்த வீட்டு பாடத்தையும் செய்ய தேவையில்லை என்று அவனை விட்டுவிட்டால் அவன் எப்படி ஒரு தேர்ச்சி அடைந்த மாணவனாக இருப்பான்? அதற்கு கவலைப்பட்டு தானே வீட்டிலையும் அவனை வீட்டு பாடம் செய்ய வைக்கிறோம், அவனுக்கு டியூஷன் அனுப்புகிறோம், ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்புகிறோம், அவனுக்கு உலக கல்வியில் தேர்ச்சி அடையக்கூடிய எல்லா முயற்சியும் செய்கின்றோம். ஆனா மார்க்க விஷயத்துல மட்டும் என்ன பண்றோம்? பள்ளிவாசலுக்கு வந்து பயான் கேட்டதோடு என் கடமை முடிஞ்சிருச்சு, வீட்டில் அதுக்கான எந்த ஹோம்வொர்க்கும் செய்ய தேவையில்லை நினைக்கிறோம். இப்படி இருந்தால் மறுமையில எப்படி வெற்றி அடைய முடியும்? அப்ப பயான்கள் வழியாக, நாம வலைதளங்கள் வழியாக பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய மார்க்க விஷயங்கள், படிக்கக்கூடிய மார்க்க விஷயங்களை எல்லாம் வீட்டில் அமல்படுத்துவதற்கு திட்டமிட வேண்டும் என்றால், நமக்கு மத்தியில் நன்மையை ஏவிக்கொள்வது, தீமையை தடுத்துக் கொள்வது, குர்ஆனை ஓதிக்கொள்வதில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்வது, இத்தனை நாளில் இத்தனை பக்கங்களை முடிக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொள்வது, இது போன்ற சிந்தனைகள் எல்லாம், இது போன்ற கலந்துரையாடல்கள் எல்லாம், இது போன்ற நல்ல விஷயங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் குடும்பத்தில் இருந்தது என்று சொன்னால், அதுதான் நாளை மறுமையில நம்மை குடும்பத்தோடு நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அளப்பரிய பணியாக அது இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது இல்லாமல் சராசரி மனிதர்களை போல குடும்பத்தில் வாழ்ந்தோம் என்றால், ஏதோ பயான்களுக்கு வரும்பொழுது மட்டும் குடும்பத்தோடு வந்துவிட்டு வீட்டிற்கு சென்ற பிறகு மார்க்க விவகாரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடக்கூடிய, அமல்களை ஆர்வமூட்டக்கூடிய, போட்டி கூடக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதில் மட்டும், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பதில் மட்டும் கவனம் செலுத்தினோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது மறுமையில குடும்பத்தோடு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்கிற எச்சரிக்கைகளை நாம் நினைவில் கொண்டு, இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த குடும்பம் என்கிற மக்கள் செல்வம் என்பது ஏதோ உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக மட்டுமல்ல, அது சோதனையாக வழங்கப்பட்டுள்ளது. அதுல பிரதானமாக இருக்கக்கூடிய சோதனை, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் எப்படி கவனமாக இருந்து உதவி கொண்டோம், அவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் ஒருவரை ஒருவர் எப்படி தடுத்து கொண்டோம்
என்பதில் தான் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டவர்களாக, குடும்பத்தோடு இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்து நாளை மறுமையில குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக, அவனை சந்திக்கக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரஹ்மான் ஆக்கிடுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.